ஹைடா விஎஃப்எஃப் பூனை பாதிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் வீ முன்னாடி நின்றுருக்கீங்க. வீ மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பான் நிறையா. உன்னோட பாய்ஸ் லிஸ்ட்டில் நான் எத்தனாவது தென் பாய்ஸ் கூட உங்களை வச்சு பேசும்போது ஸோ உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். பட் அவனுக்கு கோவம் வரும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஏதோ ஒரு ஜெலசியில் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் அவன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அவன் இப்படியே சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. பல்லால் ஒன்று செவ்வல்ல விட்டு பொண்டாட்டி கூட படுத்துட்டு பணத்தை கொடுத்த முதல் புருஷனை நீயே தான் இருப்ப. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட பேசலை. அந்த ரூம்லேருந்து வெளில போகிறான். எங்கள் வி சைலண்ட்டாக உங்களே திரும்பி பார்த்துட்ருக்கான். நீங்கள் பேசினது அவன் காதில் எதுவுமே விழலை. நீங்கள் அடித்தது கூட அவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரில. இன்னுமே அவன் மண்டக்குள்ளே அந்த கோவம் மட்டும்தான். இன்றைக்கி பாய்ஸ் கூட உங்களை பார்த்ததும் இப்போது மீன் கூட நீங்கள் மார்னிங் கிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் அவன் மண்டக்குள்ளே ஓடுது. இப்போ நீங்கள் சொன்ன வேர்ட் கூட அவனுக்கு எதுவும் பெருசாக தெரியல. அவன் சைலண்ட் ஆகிட்டா. நீங்கள் ஏதோ உங்கள் வேர்ல்டே அப்படி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் வெறுத்துட்டீங்க. அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால். ஸோ அதோட வீட்டுக்கு போகிறீங்க. அவ்வளோ டயர்டா வீ உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி ஹேண்டில் பண்ணுது. உங்களால் முடியல. அதோடவே நீங்கள் வீட்டுக்குள்ளே போக வயன் எவ்வளோ நேரம் கழிச்சு நீ வர என்னாச்சு உனக்கு அப்படின்னு உங்கள் தங்கச்சி பாப்பா கொண்டு வரா. நீங்கள் போய்ட்டு பெட்டில் பார்த்துட்டு என்கிட்ட கொடுக்காந்த கொஞ்ச நேரம் நீயே பார்த்துக்கோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு படுக்க உங்கள் ஃப்ரெண்டுமே வரா. என்னாச்சு எப்போவுமே நீ சீக்கிரமாக வந்துடுவல்ல இன்னைக்கு என்னாச்சு அப்படி கேட்க கொஞ்சம் ஒர்க் அவ்வளோதான் அப்படின்னு டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் இருந்த டயரில் அமைதியாக பார்த்துட்டீங்க. அவள் உங்களையும் பார்த்துட்டு உங்கள் அவள் கண்ணு உங்கள் நெட்டில் போதும் நீங்கள் தூங்கலாம் அப்படின்னு கண்ணை மூட இது என்னது அவளை பார்க்குறீங்க. என்னது உங்கள் கிட்ட வரா. உங்கள் பக்கத்தில் உங்கள் தங்கச்சி அப்படி இருக்கிறதுனால நீ கொஞ்சம் தண்ணி கொட்டு வரியா அப்படின்னு உங்கள் தங்கச்சியை அங்கேருந்து அனுப்பி விட்றா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவள் எழுந்துரும் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணும் எனக்கு டயர்டாக இருக்குது. வயன் எழுந்துரும் கிட்ட நான் சீரியஸாக பேசணும். என்னாச்சு உனக்கு என்னது இதெல்லாம் அப்படின்னு உங்கள் கழுத்தில் கை வைக்க என்னதா இதெல்லாம் என்னது அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸை லேசாக அட்ஜஸ்ட் பண்ணா கை கொடுத்த பைட் மார்க். நீங்கள் கை வச்சு அதை மறைக்கிறீங்க. நான் பார்த்துட்டேன் எதுக்கு நீ இப்போ மறைக்கிற. அது ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் டயர்டாக இருக்கு நான் படுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் படுக்கிறீங்க. அவன் அவங்க ஷோல்டர் பிடிச்சி எழுந்து உட்கார வைக்கிற மாதிரி பண்ணிட்டு நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். வயன் உனக்கு புரியுதா இல்லையா? நான் உங்ககிட்ட எப்படி கேட்குறது? டேரக்டாக சொல்கிறேன். கேட்டால் மட்டும்தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாப்பாவுக்கு மணி வேணும்னா பட் இவ்வளவு நாள் இல்லாமல் என்ன வயன் பண்ணிட்டு இருக்க நீ? மணிக்காக ஏதோ மேனேஜர் உங்ககிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ண அவ்வளோதான். பஸ்ட் அவுட் ஆகிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க. சைலண்ட் ஆகிட்டா உங்கள் தங்கச்சிலாம் தண்ணி கொண்டு வந்தோம் என்ன அக்கா அப்படி கத்துறா அப்படிங்கிற மாதிரி என்ட்ரன்ஸில் என்ன பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேனா? உனக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியல. புருஷனும் கொஞ்ச நாள் இருந்தா அவனுக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியல. உனக்கு இப்போ என்ன தெரியணும்? மணிக்காக நான் இப்போ மேனேஜர் கூட படுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? ஆமாம் ஆமாம் நான் படுத்துட்டு எழுந்து வந்தேன்டா. பட் அது மேனேஜர் இல்லை, கொஞ்சம் ஹை போஸ்ட் சிஓ. அவங்க கூட இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவங்க சிஸ்டருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறா சொல்கிறது உண்மை தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. நீங்கள் அந்த சிஓ வேறு யாரும் இல்லை, உங்கள் பாப்பா அழுதுட்ருக்கா. அவளை பார்த்த சிஓட அப்பா. நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல நியூ சிஓ சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னு. அவர் தான் இப்போ என் கம்பெனிக்கு இருக்கிற சிஓ. அவர் கூட தான் படுத்துட்டு வந்தேன். போதுமா? அப்புறம் என் விருப்பத்தோட நான் எனக்கு அவனுக்கு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் என்னை பார்த்த உடனே நிறைய பண்ணால அதே தான் ரிட்டன் எனக்கு பண்ணியிருக்கான். இன்னைக்கு பண்ணி முடிச்ச உடனே அவன் எனக்கு செக்கு கொடுத்தான். அன்னைக்கு எனக்கு பணத்தை எடுத்து கொடுத்தான். அப்படி சொல்ல உங்கள் சிஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய டைம் உங்ககிட்ட கேட்டிருப்பா என்னன்னா உன்னை லவ் பண்ணி யாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க, உங்ககிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, இந்த பாப்பா எப்படி வந்தது
உன் ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு நிறைய நிறைய உங்ககிட்ட கேட்டிருக்கா. பட் எதுவும் சொல்லி அவளை நீங்கள் சமாளிச்சிருப்பீங்க. வியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டீங்க. எப்போ கேட்டாலும் அவங்க நல்லவங்க, என்ன லவ் பண்ணுறாங்க, என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியல, அவங்க சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு வியை பற்றி நல்ல விதமாக தான் நீங்கள் அவள்கிட்ட பேசியிருப்பீங்க. பட் இது அவளுக்கு கேட்டு அக்கா ரேப் பண்ணாங்களா அப்படி தான் இருக்கு அவளுக்கு. ஸோ சைலண்டாக இருக்கா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே. பட் உள்ளே வரல. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் இளவயன் நான் அவசரப்பட்டுருக்க கூடாதா அப்படி சொல்ல வர நீங்கள் அவளை பார்க்காம இட்ஸ் ஓகே, எனக்கு இதெல்லாம் பழகி போனது தான் விட அப்படின்னு பாப்பா கிட்ட போயிட்டு பாப்பாவை தூக்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் கத்திருப்பீங்க இல்லையா, பாப்பா அதுலேயே அழ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ காம் பண்ணுறீங்க ரொம்ப நேரம், பாப்பா அழக்கூடாதா, அதனால பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு உங்கள் தங்கச்சி எதுவுமே கேட்காத மாதிரி உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து, அக்கா என்னாச்சா இந்த தண்ணி கேட்டிங்களே, எதுவுமே நடக்காத மாதிரி உங்கள் 2 பேருக்கும் தண்ணி கொடுக்குறா. நீங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு தூங்குதுமா. அவள் தானே குடு, காலையிலேருந்து நான் தானே பார்த்துக்கிறேன், அவளை இப்போ நானே பார்த்துக்கிறேன் குடு அப்படின்னு பாப்பாவை வாங்கிக்கிறா. நீங்கள் செல்லட்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதே நேரத்தில் எங்கள் அவன் கார் எடுத்துட்டு ஸ்ட்ரீட்டாக வீட்டுக்கு போகிறான். ஜியா பார்க்குறா. ஃபோன் பண்ணி கத்துன்னு கத்துனா கூட ஒரு வாட்டிலாம் அவன் வீட்டுக்கே வரமாட்டான். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் வியை பார்த்துட்டே இருக்கா. அவன் ஸ்ட்ரீட்டாக ரூமுக்கு போகிறான் ஒரு ஸ்மைலோட. ஜியா திரும்பி வியை பார்க்குறா. அவன் ரூம் போயிட்டு வாட்ச்லாம் கழட்டி வச்சா, கோட்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரீட்டாக ரெஸ்ட் ரூம் போகிறான். அவன் ஏதோ ஒரு சாங்கை பண்ணிட்டே போகிறான். ஜியாக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அவள் என்னாச்சு அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இன்னைக்கு கூப்பிட்டாலே வரமாட்டான், வந்திருக்கான், பாட்டுலாம் பாடுறானே, ரிலாக்ஸாக இருக்கானா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு அவன் பெட்டில் உட்காந்துருக்கான். ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான். ஏன்னு தெரில, அவன் மைண்டில் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. அவ்வளோ டென்ஷனாக இருந்திருப்பான், பட் ரிலாக்ஸாக இருக்கான். ஏன்னு தெரில, உங்கள் கூட அந்த கொஞ்ச நாள் இருப்பான் இல்லையா, ஸோ அப்போயும் ரொம்ப ரிலாக்ஸாக காமாக இருப்பான். ஏன்னு அவனுக்கே தெரியாத இப்பயும் அப்படி தான் இருக்கான். இதுக்கு அடிஷ்னலாக ஒரு திங்கிங் அவனுக்கு ஓடிட்டே இருக்கு. என்னென்னா யார் அவனுங்க அப்படி. அப்புறம் உங்களை டெஸ்ட் பண்ணது சாருக்கு எதுமோ தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரிலாக்ஸ்னஸ் ரொம்ப கூலாக அப்படி இருக்கான். இன்னைக்கு உங்களை டச் பண்ணி கிஸ் பண்ணது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணது, அது எல்லாமே அவனுக்கு வர வர லைட்டாக ஒரு ஸ்மைலோட உன்னை பற்றி திங்க் பண்ணாலே கூட இருக்கணும், கூட படுக்கணும்னு தோணுட்டும். என்னடி பண்ணுற நீ மட்டும், எனக்கு ஏதோ பண்ணிடுற நீ, ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஃப்ரீயாக இருந்தான் அப்படின்னு குளிச்சுட்டே இருக்க. இப்போது அவனுக்கு உங்களை பற்றி திங்க் பண்ண, உங்கள் கூட இருக்கணும் ஃபிசிக்கலாக. ஸோ சாருக்கு அது மைண்டில் வந்துருச்சு. அவன் நிறைய பேசிகிட்டே இருக்க டோர் நாக் பண்ணுற சவுண்டு. அவன் ஷவர் ஆஃப் பண்ணிட்டு, என்ன வெளில வா, ஏய் என்னடி வேணும், வெளில வா வரேன் இரு. அவன் டவுல் எடுத்து ஒன்று வேர் பண்ணிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படின்னு அவளை பார்க்குறான். அரைக்குறைய ட்ரெஸ் போட்டிருக்கா, அதையும் பார்க்குறான். என்ன ஜி அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை, டெய்லி உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டா நீ வரக்கூட மாட்டேன், இன்னைக்கு எனக்கு அதிசயமா வீட்டுக்கு வந்திருக்க அப்படி கேட்க தலம் அப்படின்னு அவன் இக்னோர் பண்ணிட்டு மிரர் முன்னாடி வந்துட்டு அவன் ஹேரை ட்ரை பண்ணிட்டுருக்கான். டவலோடு நின்றுருக்கான். அது என்னமோ அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவள் வீகிட்ட வந்து சம்மானசமாக இருக்க நீ அப்படின்னு க்ளோஸாக வந்து நின்று அவன் செஸ்ஸில் கை வைக்க டக்குன்னு அந்த கையை பிடிச்சிட்டு, ஏய் தள்ளி நல்ல மேலே கை வைக்கிற மறந்துட்டியா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்படி சொல்ல அவள் கையை ஒரு மாதிரி உதறி விட்டுட்டு, அங்கே இல்லை என் பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு அவன் ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவன் கண்டுக்கவே இல்லை. உன் முன்னாடி இவ்வளோ அழகா நின்றுருக்கேன், இவ்வளோ அழகா இவ்வளோ ஹாட்டா உன் முன்னாடி நின்றுருக்கேன், என்னை விட்டுட்டு நீ ட்ரெஸ்ஸு போடுறியா, என்னுடைய பார்த்துக்க உனக்கு எதுவும் தோணலை அப்படின்னு அவ கேட்க கண்டுக்கவே இல்லை. அவன் ஷர்ட்டை போட்டுட்டு பேண்ட்டை வச்சுட்டு, எங்கேருந்து வெளியே போறியா, ட்ரெஸ் போடணும் என்னவே கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுற, வெளில போடி நீ கேட்குது உனக்கு புரியுதா இல்லையா, நல்லா புரியுது கிளம்பு, எனக்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுவி, நான் உன் பொண்டாட்டி குட்டுப்பு ஏத்துறாளே அப்படின்னு அவன் கட்டுப்பில் அவள் கழுத்து பிடிச்சி, இப்படி இல்லை
நீ அவுத்து போட்டுனாலும் எனக்கு எதுவும் தோணாது, புரியுதா? 2 இயர்ஸ் ஆச்சா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி, ஒரு நாள் கூட உங்ககிட்ட நான் வந்தது கிடையாது. நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சியே, அவ்வளோதான். கல்யாணம் மட்டும்தான் பண்ண முடியும், என் கூட சேர்ந்து வாழலாம். நீ என்ன பண்ணாலும் இது மட்டும் நடக்காது. அதுக்கெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கணும், உன்கிட்ட அது இல்லை. எனக்கு உன்கிட்ட வரல தள்ளு அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பேண்ட் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போய் படுத்துக்கிறான். செம்ம கடுப்பாயிட்டா. பட் இங்கே வீ புரண்டு புரண்டு படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரல, ஏன் தெரியல. ரொம்ப நீடியாக இருக்கு. உங்ககிட்ட வந்ததுலேருந்து அவன் அதை ஒரு ஃபீல் கூட திங்க் பண்ணி பார்க்க அகெயின் உங்களை டச் பண்ணணும், அதை மட்டும் தான் சார் போடுது. தூக்கமே வராமல் அவன் பொருந்து பொருந்து படுத்துட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனையே அறியாமல் அந்த தூக்கம் வந்துருச்சு. அப்படியே தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே நீங்கள் வழக்கம் போல் எழுந்த குளிக்க உங்களால் முடியல, தேய்ச்சி குளிக்க முடியல உங்களால். அங்கங்கே வெயிட் பண்ணது மட்டும்தான், ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாமே பண்ணியிருப்பான். முடியல உங்களால், ரொம்ப டல்லாக இருக்கீங்க. அதோடவே குளிச்சுட்டு உங்கள் சிஸ்டர் பார்க்க போகிறான்னு கடுன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்க்க வாக் போறியா? இவ்வளோ நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நீ போய் தான் ஆக்கணுமா வயன்? ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணணும்னா நான் அங்கே போய் தானே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. ஒர்க் போய் தான் ஆகணும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கணும்னா, ஸோ ஒர்க் போனால் தானே அப்படி திங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க. இந்த டைம் வீக்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. பட் அது வீடான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க, வயன் உள்ளவா. அவ்வளோதான். இப்போ தான் வீண் தெரிஞ்சுது. நீங்கள் மின்ன பார்க்குறீங்க. மின் யார்? மேனேஜரா? இல்லை. ஓ கிங் சாரா? தலையாட்டுறீங்க. ஓகே உள்ள போ. நான் மேனேஜரை மட்டும் பார்த்தேன், கண்டிப்பாக திட்டு வாங்குவேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சார் வந்ததுலேருந்து எல்லாரையும் திட்டிட்டு தான் இருக்காரு. ஒரு நாள் தான் இங்கே இருப்பார், நெக்ஸ்ட் டே வரமாட்டாருன்னு சொன்னேன். பட் இவர் கண்டினியூஸாக இங்கேயும் வர மாதிரி இருக்குல்ல. நீங்கள் எதுவும் பேசல, அவன் ஏன் வரான்னு உங்களுக்கு தெரியுதா? சேர்த்து விட்டு எழுந்து ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. ரூமுக்கு மார்னிங் வந்த உடனே பார்த்துருப்பான். நீங்கள் இப்போ க்ளோஸாக பேசினதை கட்டுப்பாக இருக்கு அவனுக்கு. அதுவும் இல்லாமல் அவன் நைட்டு ஃபுல்லாக உங்களை பற்றி திங்க் பண்ணி ஏன் தெரியல ரொம்ப நீடியாக இருக்கான். நீங்கள் வரதை பார்த்த உடனே அவன் ரூமுக்குள்ளே போகிறான். நீங்கள் கேபின் போயிட்டு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ரூமுக்குள்ளே பார்க்க அவன் உள்ளே தான் உட்காந்துருக்கான். மெதுவா டோர் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள் சார் உள்ளவா. உள்ளே போகிறீங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நீ கேட்கறதுக்குள்ள அவங்க கிஸ் பண்ணுறான். என்ன சார் பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி தள்ளி விட்டுற? கையை விடுங்க சார். சார்ன்னு சொல்லாத, தள்ளுங்க. இன்னும் ரொம்ப ஓவரா பண்ணுறேன் சார். நான் ஒர்க் வந்திருக்கேன், நீங்கள் என் கையை விடுங்க. நான் ஒர்க்கில் எதுவும் மிஸ்டேக் நினச்சேன். கையை விடுங்க சார். அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. ஒர்க் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் ஷர்ட்டில் கை வைக்க அந்த கையை தட்டி விட்டுட்டு, சார் நான் போய் ஒர்க் பார்க்குறேன். நல்லடி என்ன பண்ணிட்டீங்க? எப்போ தானடி சொன்னேன் அப்புறமா ஒர்க் பார்க்கலான்னு. நான் இங்கே ஒர்க் பார்க்க தான் வந்திருக்கேன், இதுக்கு ஒன்றும் வரல. கையை விட்டுறீங்களா? இதுக்கு ஒன்றும் வரலையா? எனக்கு கம்பெனிக்கு வந்து நீ ஒர்க் பார்க்குறியோ இல்லையோ எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. பட் இது மட்டும்தான் உனக்கு ஒர்க். உங்களை அப்படியே பெட்டில் தள்ளுறான். நீங்கள் போய் பெட்டில் விழுந்துட்டு அவனை பார்க்குறீங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், என்ன விடுங்க அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட க்ளோஸாக வரான். அவன் செஸ்ல கை வச்சு ஸ்டாப் பண்ண. உங்ககிட்ட வர எல்லா பாய்ஸ்கிட்டையும் இதை தான் சொல்லுவே. என்ன அமைதி ஆயிட்டீங்க? என்னடி அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன்? என்ன நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல? அப்படி கேட்குறீங்க. நீங்கள் பேசுறது வழக்கம் போல் அவன் காதில் விழலை. அகைன் கிஸ் பண்ணி அதை மேற்கூட்ட அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். வழக்கம் போல தான் பெயினில் படுத்துட்ருக்கீங்க. வீக்கு ரொம்ப நீடியாக இருந்திருக்கும். ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்ககிட்ட இருந்து கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கான். அவனை டச் பண்ணவும் இல்லை, அவனை பார்க்கவும் இல்லை. விட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அவன் விட்டுற வரைக்கும் படுத்துட்ருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அவன் ஸ்டாப் பண்ணிட்டு உங்க மேலே படுத்துட்டான். நீங்கள் அமைதியாக படுத்துட்ருக்கீங்க. அவன் ரிமூவ் பண்ணிட்டு மேலேருந்து எழுந்து பெட்ஷீட் எடுத்து உங்களை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு அவன் ரூம்லேருந்து வெளில போயிட்டு அவன் கேபினில் உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறான். நீங்கள் சுத்தமாக முடியல, ஸ்டொமக்கில் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே டர்ன் பண்ணி இங்கே வைத்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம். ஸோ எழுந்து ட்ரெஸ் போட்டு உங்கள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிஷ்யூ எடுத்து உங்கள் ஃபேஸ்லாம் துடைச்சிட்டு
அந்த ரூம்லேருந்து வெளில வரீங்க. வி உங்களை பார்க்குறா, பட் எதுவும் பேசல. நீங்கள் வியை பார்க்கவே இல்லை. உங்கள் கேபின் போகிறீங்க. மீன் உங்களே பார்க்குறா. என்ன வயன் ஃபேஸையும் அப்படி எடுக்க, என்ன நிறைய திட்டு வாங்கினியா சார்கிட்ட? எதுவுமே பேசல. அமைதியாக போய் சேரில் உட்காருங்க. 2 hours என்னடி பண்ண? திட்டிகிட்டே இருந்தாரா? ஏதோ ஃபைலை கிளியர் பண்ண சொன்னாரே, கிளியர் பண்ணிட்டு இருந்தியா? ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுங்க. அவன் திரும்பி இந்த வீல் சேர் மூவ் பண்ணிட்டு டக்குன்னு க்ளோஸ் ஆகுறான். நீங்க அவனை பார்க்குறீங்க. என்னாச்சு? இல்லை, அவன் மூஞ்ச பார்க்குறேன். எதுக்கு? சார் நல்லா திட்டி இருக்காரு போல, உன் ஃபேஸ் இதெல்லாம் இருக்கு அப்படி சொல்ல அவன் ஆன்சர் பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருக்கு மீன் அப்படின்னு அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. அவன் சைலண்ட் ஆகிட்டான். அச்சோ சாரி வயன், உண்மையாகவே நீ ரொம்ப சோகமாக இருக்கே என்ன? ஆமான்னு தலையாச்சுங்க. சரி சரி விடு, நான் ஒரு 2 புக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நல்லா படி. அப்போ தான் உன்னால் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். சரின்னு சொல்லிட்டு தலையாற்றிக்கிறீங்க. அவங்ககிட்ட எதுவும் முழுசாக உங்களால் சொல்ல முடியல. பட் நீங்கள் பொக்கஞ்சிட்ருக்கான், உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கீங்க. கடுப்பாக வருது. இப்போது வீக்கு இந்த மேன் உங்கள் ஹஸ்பண்டோ அப்படி தோணுது. ஏன் தெரியல, கடுப்பாக இருக்கு. கொஞ்ச நேரம் உங்கள் கேபினில் ஒர்க்கர்ஸ் ஒரு 2-3 பேர் வராங்க. நீங்கள் அந்த மின்னோட ஆம்ஸ் விட்டுட்டு என்னாச்சா? இல்லை மேம், இந்த கேபினை வேறு இடம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. கேபினை சேஞ்ச் பண்ண சொன்னாங்களா? எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கர்ஸை பார்க்க அவங்க தெரியல மேம், எங்களுக்கு ஆர்டர் வந்தது, அதை தான் பார்க்குறோம். ஓகே, வீதான் சொல்லியிருப்பான் போல அப்படி தோணுது. நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுக்க நீங்கள் இல்லை மேம். சார் நீங்கள் முன்ன பார்க்க மீன் நானா? ஆமாம் சார், உங்கள் கேபின் தான். அதோ அந்த டீம் கூட உங்களை ஜாயின் பண்ண சொன்னாங்க. அவனும் திரும்பி பார்க்குறான். சரி ஓகே, நான் போகிறேன். அப்புறம் என் திங்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க பத்திரமா அப்படின்னு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக நல்லா தெரிஞ்சிருச்சு இது வீ பண்ண வேலைன்னு. உங்களுக்கு ஆறுதலா அவன் மட்டும்தான் இருந்திருப்பான். இப்போது அவன் கேபினை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டான். தெரியுது அவன் தான் பண்ணியிருக்கான்னு. கடுப்பில் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வீக்கு உங்களை இந்த மீன்கிட்ட இருந்து பிரிச்சிட்டோம். அதுதான் இப்போது அவனுக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போது உங்கள் லைஃப்குள்ளேருந்து எப்படியாவது மீனை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டுருக்கான். இந்த டைம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் வாண்டடாக வந்து உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. என்னவன் ரொம்ப டல்லாக இருக்க போல, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வீயை நினச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாராவது பார்க்க போகிறாங்க, நீங்கள் இங்கிறது கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேன்டீன் போகிறேன், வரியா? கேன்டீனா? இல்லை இல்லை, நான் வரல, நீங்கள் கிளம்புங்க. ஓ, என்னாச்சு வயன் உனக்கு? அன்னைக்கு நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணனே, அதனால நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா என்ன? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஓகே, இது திங்க் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பட் என்னால் முடியல. நான் திங்க் பண்ண மாதிரி நீ என்னை அவாய்ட் பண்ணுற. அச்சோ, நான் உங்களை அவாய்ட்லாம் பண்ணலை. அப்புறம் என்ன, நம்ம எல்லோரும் ஒன்றா தானே காஃபி குடிக்க போவோம். அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் டயர்டாக இருக்கு, அவ்வளோதானா? ஓகே வெயிட் பண்ண அப்படின்னு அவன் கேபின்லேருந்து கேபினுக்கு வந்திருப்பான். ஸோ அப்போவே அவன் கேபினுக்கு வரும்போதே வீ பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அவன் அங்கிறது போக வீ முறைச்சி உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் எதுவும் பேசல, அமைதியாயிட்டீங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். பட் கண்டுக்கவே இல்லை, அமைதியாக இருக்கீங்க. ஒருத்தனை புரிச்ச ஒருத்தன் இல்லை இல்லை, இவன் உங்களை சொல்லக்கூடாதோ இவள அப்படின்னு இன்னும் கோவம் உங்கள் மேலே தான் வருது. கொஞ்ச நேரம் அகெயின் அந்த பையன் உங்ககிட்ட வரான். இன்னும் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. டா என்னது காஃபி? டயர்டாக இருக்க சொன்னல, எல்லாம் அதெல்லாம் வேண்டாம், புடிவயன் அப்படின்னு உங்கள் கையில் கொடுத்துட்டு ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஏதோ டல்லாக இருக்குன்னு. அதான் எப்போவுமே நான் உனக்கு வாங்கி கொடுக்குறது தானே. ஓகே தேங்க்ஸ். எப்போவுமே என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டில்ல பையன். எப்போ என்ன தேங்க்ஸு? நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்க இங்கே பார், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான், அதனால நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறியான்னு என்கிட்ட. அச்சிச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைல்ல, எப்பவும் போல நான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது நீ மறந்துடு ஓகேவா அப்படி கேட்க லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி ஈவினிங் பார்க்குறேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிராஸ் பண்ண வீ மேலே ஹிட் ஆகிட்டு கீழே விழுறான். நீ என்ன ஆச்சுன்னு எழுதுன்னா வீ நின்றுருக்கான். அவன் கீழே விழுந்துட்டு கடகடன்னு எழுந்து சாரி சார் சாரி, ஒர்க் முடிஞ்சுதா? இல்லை சார், இது டீ டைம், நீ கேன்டீனில் தானே இருந்துருக்கணும், இங்கே என்ன பண்ணுற? இல்லை சார், வாங்கி காஃபி வாங்கி கொடுத்தேன். உங்ககிட்ட அவங்க கேட்டாங்களா? அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். கேட்டதுக்கு பதில் இல்லை சார் டயர்டாக இருக்குன்னு சொன்னான். அப்படி சொல்ல அவன் உங்களை பார்க்குறான். வி அவன் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் சேர்லேருந்து எழுந்து நிற்கிறீங்க. டயர்டாக இருக்குன்னு சொன்னியா? அதுவும் அவன்கிட்ட உங்களுக்கு போச்சுடா அப்படின்னு இருக்கு. வி
ஒரு ஃபிங்கரை காட்டி அவனை இங்கிறது கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனும் அங்கிறது போக நெக்ஸ்ட் உங்களை வந்து கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஒர்க்கை உருப்படியாக உன்னால் பார்க்க முடியல. இது என்னதான்? என்ன சார் இது எனக்கு புரியாதா? புரியாமல் எதுக்கு நீங்களாம் ஒர்க் வரீங்க? பார்க்குறீங்க. இது என்னது? இதில் இவ்வளோ மிஸ்டேக்கு சார். உன்னை நான் அதை கிளியர் பண்ணவே இல்லை. கிளியர் பண்ணும் போதே தெரியாதா உனக்கு? சார் நான் அதை பண்ணவே இல்லை சார். என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறியா? அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க. கண்ணா பின்னான்னு கத்துறான். காரணமே இல்லாமல் திட்டுறான். அந்த ஹோல் ஆஃபீஸும் அவங்களெல்லாம் பார்க்குறாங்க. திட்டுறான். ஃபைலெல்லாம் தூக்கி தூக்கி போடுறான். அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அழிய வந்துடுது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்க. வீக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அலறாளா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா அது கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேபினுக்கு போயிடுறான். எல்லாரும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் கீழே இருந்து அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி குனிவே முடியல. காலெல்லாம் வலிக்குது. பட் எடுக்கிறீங்க. குனியும் போதெல்லாம் அவ்வளோ பெயின். அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு சேரில் உட்காந்த உடனே இங்கே கோவம் இருக்குது. அவங்க ஃபேஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. உங்கள் கண்ணே கலங்குது. கீழே குனிச்சிட்டு அழுவுறீங்க. பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. அழ வச்சுட்டியாடா ஐயோ நீங்கள் ஆளுதான் அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. பட் இப்போதைக்கு நீங்கள் மின்கிட்ட பேசல. அவன் விட்டு டோஸுக்கு யாரும் உங்கள் கேபின் பக்கம் வர மாட்டாங்க அந்த மாதிரி தோணுது. ஸோ அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரம் தான் அழுதுருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஒர்க் ஏன் தெரியல உங்களுக்கு புரியவே புரியாதா? மின் சொல்லி உங்களை கூப்பிட்டுருப்பான். நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை இந்த ஒர்க் கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் தான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். இப்போ அவன் உங்கள் பக்கத்தில் இல்லை. அதனால உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியல. ரொம்ப தடுமாறுறீங்க. இந்த டைம் ஃபைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு உன் ஃபைல்ஸு கொடு சார் டேபிளில் போகணும். இன்னும் நான் முடிக்கல. இப்போதான் சார் கத்திட்டு போனார். உனக்கு தெரியாதா? வேற வழி இல்லைன்னு மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி ஓகே கேக் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க. ஒரு பயத்தோட கேபினை பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு கத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்க. ஒரு 1 ஹவரில் நீங்கள் கொண்டு போன ஃபைல்ஸ்லாம் வெளில வருது. சார் ஒரு நிமிஷம். என்ன? நான் கொடுத்த ஃபைல்லாம் ஓகே ஆகிடுச்சா? ஓகே. அமைதி அவங்க சேரில் உட்காந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் மிஸ்டேக்கோட தான் கொடுத்துருக்கீங்கன்னு. பட் அது எப்படி ஓகே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்கார நீங்கள் மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு வீக்கு தெரியும். பட் அவனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டான். இது உங்களுக்கு புரியல. ஒருவேளை அவங்க சரியாக திங்க் பண்ணலையா? நீங்கள் இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் போகுது. அவங்க ஒர்க்கெல்லாம் அவன் தான் பார்க்குறான். மிஸ்டேக் பண்ணாலும் உங்ககிட்ட எந்த ஃபைலும் ரிட்டர்ன் வராது. அவனே கிளியர் பண்ணிடுறான். இப்போ ஈவினிங் அவங்க ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் ஹெல்மெட்டோட மின் வந்து நீங்கள் பாருங்க இதுதான் சொல்லாமலே நான் போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு லைட்டாக பின் பண்ணி மேடம் எப்படி போனீங்க வீட்டுக்கு? பஸ்ஸில். எப்பயாவது நான் கொண்டு போய் விடுறேன் வா அப்படி சொல்லிட்டு அவன் டைமை பார்த்துட்டே 5 minutes உங்கள் டைம் இல்லைன்னா நேற்று மாதிரி உன்னை விட்டு போயிடுவேன் அப்படியே சொல்ல சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் கூட போக சிஸ்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நிறைய குப்பை போட்டு வச்சிருக்கீங்க கீழே. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டு உங்கள் பேக் எடுக்க ஃபோன் வருது. ஃபோன் எடுக்கலாமா வேணாமா அப்படி தோணுது. அதில் நீ மட்டும்தான் கூப்பிடுவான் உங்களை. ஸோ நீங்கள் மின்ன பார்க்க என்னாச்சு யாரு? கிம் சாரா இருக்க போது அட்டன் பண்ணு. அதான் பயமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க இன்னும் என் மூஞ்ச பார்க்குற. அட்டன் பண்ணு. ஹியர் நான் அதை அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு அவன் வரான். வேணாம் அங்கே நானே பண்ணிக்கிறேன். மின் மட்டும் பேசிட்டானா போச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வச்ச ஹலோ உள்ளவா ஃபோன் கால் கட் ஆகிடுச்ச. மெதுவா நீங்கள் மின்ன பார்க்குறீங்க. என்னாச்சு? நான் இல்லைன்னு ஃபைல்ஸில் ஏதாவது பண்ணி வைக்கலல்ல? அமைதியாக இருக்கீங்க. சரி உள்ளே போ. திட்டு வாங்க நான் என்ன பண்ணுறது? 5 minutes டைம். வெளில வரலன்னா நான் கிளம்பிடுவேன். இதோ வந்துட்டேன். 5 நிமிஷம் தானே வந்துட்டு அப்படின்னு நீங்கள் கேபின்குள்ளே போகிறீங்க. என்னாச்சு சார்? வீட்டுக்கு கிளம்பிட போல கடுப்பாக வருது. ஆனாலும் ஆமாம் தலையாட்டுங்க. வெயிட் பண்ண நான் கூப்பிட்டு போகிறேன். சார் ஏதாவது ஒர்க் இருக்கா? அவன் உங்களே பார்க்குறான். ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஒர்க் பார்க்குறேன். எனக்கு போக தெரியும் அப்படின்னு அங்கிட்டு நடக்க அவன் சீட்லேருந்து எழுந்து வந்து நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா நீங்கள் எதுக்கு சார் என்ன கூப்பிட்டு போகணும்? சார்ன்னு சொல்லாதாடி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கையை விடுங்க. இப்போ எனக்கு பாரு ஆஃப்டர்நூன் உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே உனக்கு வீட்டுக்கு போகணும்ல நான் கூப்பிட்டு போகிறேன். ஆஃப்டர்நூன் தான் ஹர்ட் பண்ணிங்களா? சொல்ல போனா ஆஃப்டர்நூன் இங்கே ஹர்ட் பண்ணிங்கள்ல நான் அதுக்கு டிசர்வ் தான். பிகாஸ் இந்த ஒர்க்கில் எனக்கு என்னன்னு தெரியாது புரியாது. நான் மிஸ்டேக் பண்ணேன்.
ஒரு சிஓவா உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். பட் எனி டைம் நேற்று நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு நான் டிசர்வ் இல்லை. என் கையை விடுங்க. எப்படி வர தெரிஞ்சு எனக்கு வீட்டுக்கு போக்கவும் தெரியும், சொல்லுங்க அப்படின்னு நகர கையை பிடிக்கிறான். என்னதான் வேணும் உங்களுக்கு? வீட்டுக்கு போகணுன்னா நான் கூட்டு போகிறேன்டி. நீங்கள் யாரும் என்னை கூட்டு போகிறதுக்கு? உங்களே பார்க்குறான். கையை விடுங்க. உங்கள் கை பிடிச்ச முறுக்கி அப்படி உங்களை வாயில் லாக் பண்ணுறான். என்ன சார் பண்ணுறீங்க? நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொன்னேன்னா இங்கே பாருங்க சார், இதை நான் ஒர்க் பண்ணுறேன், புரியுதா? இது போய் என்ன ஹர்ட் பண்ணாதீங்க, விடுங்க. ஏய், நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு உங்கள் கழுத்தை பிடிக்க வரான். நீங்கள் அவன் கை தட்டி விட்டுட்டு ஏதாவது ஒர்க்குன்னு தான் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அப்படி இல்லையா என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க.